திருநெல்வேலி கிழக்கு மாவட்ட தலைவர் ஜெயக்குமார் என்பவர் கடந்த 4ஆம் தேதி படுகொலை செய்யப்பட்டு கண்டெடுக்கப்பட்டார். அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் முதல் தகவல் அறிக்கை அது கொலை என்று தான் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அவர் தோட்டத்தின் பின்புறத்தில் தான் அவர் கண்டெடுக்கப்படுகின்றார். அவருடைய உடல் ஒரு கடப்ப கல்லில் இரும்பு ஒயரால் கட்டப்பட்டிருக்கு. வாய்க்குள்ள அந்த பாத்திரம் தேய்ப்பாங்கள்ல, ஒரு மெட்டல் மாதிரி இருக்கும். ஆமாம், அதை பிரித்து அது தொண்டை வரைக்கும் உள்ள போயிருக்கு. டீசலை ஊற்றி கட்டப்பட்ட நிலையில் எரிக்கப்பட்டிருக்கின்றார். தற்கொலை அப்படின்னு முடிவு பண்ணிவிடுவாங்களோ அப்படிங்கிற அச்ச உணர்வு எங்கள் சமுதாய மக்களுக்கு இருக்குது. கட்சியின் உயர்மட்ட தலைவர்களாக இருந்தாலும், இல்லை கூலிப்படை அமைத்து அவர்களை வைத்து கொலை செய்திருந்தாலும், இல்லை அவருடைய பத்திரிகை வாயிலாக சொல்கிறாங்க அவருக்கு நிறைய பெண்கள் தொடர்பு இருக்குது, அதனால் யாரோ மோட்டிவோட கொலை பண்ணிடலாம். யாராக இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ நீங்களும் நானும் ஒரு கொலை பண்ணிட்டா காலையில் பண்ணால் சாயங்காலம் கண்டுபிடிச்சிருவாங்க, எல்லையை தாண்டி போக முடியாது. அப்போ இது யார் 15 நாளாகி கண்டுபிடிக்கலை? அப்போ இதுக்கு பின்னால் ஒரு பெரிய சக்தி இருக்கின்றது. செல்வ பிறந்தகை அவர்கள் ஒரு துடிப்புள்ள தலைவர் தான். அவரெல்லாம் இதில் ஏன் சைலண்டாக இருக்காருன்னு தான் எங்களுடைய கேள்வி. ஒரு கட்சிக்காரங்களுக்கே ஒரு பாதிப்புன்னா காப்பாற்றுறதுக்கு காங்கிரஸ் இல்லைன்னு சொன்னால், நீங்கள் என்னைக்கு கட்சி தொண்டனை காப்பாற்ற போகிறீங்க, நீங்கள் என்னைக்கு மக்களை காப்பாற்ற போகிறீங்க அப்படிங்கிற கேள்வி எழும். காங்கிரஸில் ஒரு மாவட்ட தலைவருக்கே கேட்பதற்கு நாதியற்ற நிலை காங்கிரஸில் தலைமையில் நிலவுது என்றால் காங்கிரஸ் ஒரு பெரிய கேள்விக்குறி ஆக்கப்படும். இதெல்லாம் பார்க்கும் பொழுது ஏதோ ஒரு பெரிய பேக்ரவுண்டு, காங்கிரஸ் அப்படிங்கிற பேக்ரவுண்டு பின்னாடி இருக்குது. சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்ம கூட நேர்காணலில் தமிழ்நாடு சத்திரிய நாடார் இயக்கத்தின் நிறுவன தலைவர் திரு சந்திரன் கேபால் அவர்கள் இணைஞ்சிருக்காரு. வாங்க அவர் கூட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். நெல்லை மாவட்டத்தை சார்ந்த திரு காங்கிரஸ் ஜெயக்குமார் அவர்கள் கொலை செய்யப்பட்டிருக்காரு. இந்த கொலை சம்பந்தமாக நீங்கள் போலீஸ் டிஜிபியை சந்தித்து மனு கொடுத்தீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வெளியாகிடுச்சு. என்ன சொன்னாங்க டிஜிபி தரப்பில்? காங்கிரஸின் திருநெல்வேலி கிழக்கு மாவட்ட தலைவர் ஜெயக்குமார் என்பவர் கடந்த 4ஆம் தேதி படுகொலை செய்யப்பட்டு கண்டெடுக்கப்பட்டார். அதிலிருந்து நாங்கள் அதை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கிறோம். இது காவல்துறையும் முழுமூச்சாக அதை கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்காங்க, யார் கொலை செய்திருப்பார் என்று. அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் முதல் தகவல் அறிக்கை அது கொலை என்று தான் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை நம்ம நேரில் பார்த்ததில்லை, இருந்தாலும் பத்திரிகை வாயிலாக நம்ம படிக்கும்போது கொலை செய்யப்பட்டுள்ளார் என்று தெளிவாக குறிப்பிட்டிருக்காங்க. அந்த விதம், கொலை செய்யப்பட்ட விதம், அதாவது அவர் தோட்டத்தின் பின்புறத்தில் தான் அவர் கண்டெடுக்கப்படுகின்றார். அவருடைய உடல் ஒரு கடப்ப கல்லில் இரும்பு ஒயரால் கட்டப்பட்டிருக்கு. வாய்க்குள்ள அந்த பாத்திரம் தேய்ப்பாங்கள்ல, ஒரு மெட்டல் மாதிரி இருக்கும். ஆமாம், அதை திரித்து அது தொண்டை வரைக்கும் உள்ளே போயிருக்கு அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாங்க. டீசலை ஊற்றி கட்டப்பட்ட நிலையில் எரிக்கப்பட்டிருக்கின்றார். இதுதான் அன்னைக்கு உள்ள நிலை. அப்போ நிச்சயமாக அங்கே உள்ள ஊர் மக்களும் அந்த மாவட்டத்து மக்களும் காங்கிரஸ்காரர்களும் இது எப்படியாவது ஒரு கொலைதான் என்று நினைத்து கொண்டிருக்கின்ற வேளையில் கொலையாளியை யாரும் கண்டுபிடிக்கவே இல்லைன்னு 15 நாளைக்கு மேலே போயிட்டுருக்கு. இன்னும் கண்டுபிடிக்கலன்னொன்னே எங்களுக்கு ஒரு அச்ச உணர்வு ஏற்படுகின்றது. இதை மாற்றி திரித்து வேறு விதமாக ஏதாவது செய்து விடுவார்களோ என்ற நோக்கில் தான் நான் இப்போ அவங்க ஊருக்கும் போயிருந்தேன். ஊருக்கு போய் அந்த அவரோட மூத்த மகனை பார்த்து பேசிட்டு வந்திருந்தேன். கர்த்தையா அவருங்கிற அவர் பேர். பேசும்போது அவர் சொல்கிறாரு, போலீஸ் விசாரணை பல கோணத்தில் பண்ணுறாங்க தம்பி, அது கரெக்டு தானே, எல்லா கோணத்துலையும் பண்ணுவாங்க. அப்போ சொல்லுவார், எங்கள் மேலேயும் குற்றச்சாட்டு இருக்குமா, எங்கள் அம்மா மேலே இருக்குமா அப்படின்லாம் பார்க்குறாங்க. நியாயம்தான். ஆனால் உங்கள் அப்பா எழுதின அந்த முதல்
அந்த கடிதம் கடிதம் தான் ஒரு பெரிய எவிடன்ஸு. ம். அதை பற்றி விசாரணை பண்ணியிருக்காங்கன்னு சொன்னால் அது சும்மா உப்புக்கு சப்பானியாக அதை விசாரித்து அப்படியே விட்டுட்டாங்க அப்படின்னு அவர் சொன்னார். நம்ம ஊரில் விசாரிக்கும் போதும் அதை பற்றி தான் சொன்னாங்க. அந்த கடிதத்தை பற்றி சரியாக காவல்துறை விசாரிக்கவில்லை. அப்போ அந்த ஊர் மக்கள்லாம் தன்னிச்சையாக சொல்கிறாங்க. நாங்கள் பேசும் பொழுது, தம்பி நீங்கள் சென்னையிலேருந்து வந்திருக்கிறீங்க, இதை வந்து தற்கொலை எண்ணி ரிப்போர்ட் வரப்போகுது இன்னும் 2 நாளில் அப்படின்னு சொன்னோன்னே எங்களுக்கு பகீர்னு ஆயிட்டு. எப்படி அங்கே ஊர் அவங்க நல்லவரை அவங்களுக்கு தெரியும். அப்படி பார்க்கும் பொழுது இவர் காங்கிரஸ் தலைவர். அந்த பக்கத்தில் உள்ள பெரிய நகரம் வந்து திசையன்மலை ஊரில் காங்கிரஸ் கட்சிக்காரங்க இவருக்காக ஒரு பேனர் கூட வைக்கலை. மாறாக இரங்கல் பேனரும் வைக்கல. ஆமாம், இரங்கல் பேனர் வைக்கலை. மாறாக திமுக நண்பர்கள் வைத்திருக்கிறார்கள். அதுவே எனக்கு ஒரு பெரிய ஷாக்காக இருந்தது. அப்போ காங்கிரஸ் கட்சி இதில் முன் வந்து இயங்கணும். உண்மை குற்றவாளியை கண்டுபிடிக்கிறதுக்கு மிகப்பெரிய தலைவர் செல்வ பிறந்தைகள்லாம் வந்திருக்கிறாங்க. ஒரு ஆற்றல் மிகு தலைவர். அவரெல்லாம் இருக்க பட்சத்தில் உண்மை குற்றவாளியை கண்டுபிடிக்காமல் இப்படி திசை திருப்புற நோக்கு வந்து எங்களுக்கு பிடிக்கலை. அதனால தான் நம்ம காவல் டிஜிபி அவர்களெலாம் சந்தித்து நேரில் சந்தித்தோம், மனு கொடுத்தோம். ஐயா, இதோட போக்கு வந்து எங்களுக்கு சரியான கோணத்தில் போன மாதிரி தெரில. இருந்தாலும் காவல்துறை நாங்கள் நம்புகிறோம். இது வந்து தற்கொலை அப்படின்னு முடிவு பண்ணிவிடுவாங்களோ அப்படிங்கிற அச்ச உணர்வு எங்கள் சமுதாய மக்களுக்கு இருக்குது. அதனால் நீங்கள் அதை தீவிரமாக துரிதமாக குற்றவாளி யாராக இருந்தாலும் கண்டுபிடிக்கிறதுக்கு தயங்கக்கூடாது. அவங்க குடும்பத்தாராளாக இருந்தாலும் கண்டுபிடிக்கிறதுக்கு தயங்கக்கூடாது. கட்சியின் உயர்மட்ட தலைவர்களாக இருந்தாலும், இல்லை கூலிப்படை அமைத்து அவர்களை வைத்து கொலை செய்திருந்தாலும், இல்லை அவருடைய பத்திரிகை வாயிலாக சொல்கிறாங்க அவருக்கு நிறைய பெண்கள் தொடர்பு இருக்குது, அதனால் யாரோ மோட்டிவோவில் கொலை பண்ணிக்கலாம், யாராக இருந்தாலும் பரவாயில்ல. இன்னும் கேட்டால் அவருக்கு 40 கோடி ரூபாய்க்கு மேலே கடன் இருக்குது, அந்த கடன் தொல்லையால் நிறைய பேர் கொலை பண்ணியிருக்கலாம், மோட்டிவேட் கிரியேட் பண்ணியிருக்கலாம். அந்த அவர் பையன்கிட்ட கேட்டேன், தம்பி இந்த மாதிரி உங்கள் அப்பாவுக்கு நிறையா கடன் தொல்லைகள் இருக்குதா? பத்திரிக்கை வாயிலாக தெரியப்படும். இல்லை அங்கிள், நாங்கள் கடன் வாங்கியிருக்கோம், எங்கள் டாக்குமெண்ட்டை வச்சு பேங்க்கில் வாங்கியிருக்கோம். தனிப்பட்ட முறையில் யார்கிட்டையும் ஒரு 5 லட்சம் 10 லட்சம் சிலர்கிட்ட வாங்கியிருக்கலாம். பெரிய அளவில் நாங்கள் வாங்குறது எங்கள் டாக்குமெண்ட்டை பேங்க்கில் வச்சு தான் வாங்கியிருக்கோம், மற்ற எந்த கடனும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்படி பல கோண விசாரணையில் முடிவு. இப்போ டிஜிபி அவர்கிட்ட பேசும்பொழுது கேட்டேன், ஐயா போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டே அது கொலை தான் என்று உறுதிப்படுத்தியிருக்கிறாங்களே, அன்றைக்கி பத்திரிக்கை வாயில எல்லா செய்தியும் வெளியே வந்துச்சே அப்படின்னு. இல்லையே அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி கம்பியில் கட்டப்பட்டிருக்கும் போது அது ஒருத்தர் தன்னாலேயே கம்பியை கட்டிக்கிட்டு, தன்னாலே வாக்கில் எதையாவது திணிச்சிக்கிட்டு, தானே பெட்ரோல் ஊற்றிக்கிட்டு, தானே கொளுத்திக்கிட்டு இருக்கிறது. அதாவது தமிழ்நாடு காவல்துறை உலக அளவில் ஒரு மிக பயங்கரமான காவல்துறை. இப்போ நீங்களும் நானும் ஒரு கொலை பண்ணிட்டா காலையில் பண்ணால் சாயங்காலம் கண்டுபிடிச்சிருவாங்க, எல்லையை தாண்டி போக முடியாது. அப்போ இது யார் 15 நாளாகி கண்டுபிடிக்கலை? அப்போ இதுக்கு பின்னால் ஒரு பெரிய சக்தி இருக்கின்றது அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். காவல்துறையை தடுக்கிறதற்கு ஒரு பெரிய சக்தி இருக்கிறது. அதனால் முதல்வர் அவர்கள்ட்டையும் நாங்கள் மனு கொடுத்தோம், ஐயா நீதியை நிலைநாட்டுங்க, குற்றவாளி யாராக இருந்தாலும் அவன் கொலையாளி தான், அந்த கொலையாளி தப்பிக்கக்கூடாது, அடையாளம் காட்டப்பட வேண்டும் இப்படி தான் முதல்வர் அவருக்கு மனு கொடுத்துருக்கோம். இது தமிழ்நாடு காவல்துறை சரியான அளவில் கண்டுபிடிக்கலன்னா சிபிசிஐடிக்கு கொடுங்க, இல்லைன்னு சொன்னால் சிபிஐக்கு கூட நம்ம விசாரிக்கிறதுக்கு அதற்கான செயல்பாடுகளும் நம்ம பண்ணுவோம். ஏன்னா இது வந்து சமுதாயம். அவர் ஜெயக்குமார் வந்து ஒரு கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவர். கிறிஸ்தவர்கள் கூட யாரும் அவருக்காக இந்த இதை கையில் எடுத்து ஏன்னு கேட்கவில்லை. ஆனால் சமுதாயம் கேட்காம இருந்தால் அது மிகப்பெரிய பாவம். அதனால் சமுதாய நோக்கோடு எங்கள் சமுதாயம் பாதிக்க அடைஞ்சிடக்கூடாது, அனாமத்தாக யார் வேணாலும் கொலை பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு நிலை வந்துவிடக்கூடாது அப்படின்லாம் அந்த ஐடியாவில் தான் நாங்கள் வந்து இதை முன்னிறுத்தி இந்த மனுவை கொடுத்துக்கிட்டு வந்திருக்கிறோம்.
சார் அதுதான் ஒரு சந்தேகம் எழும்புது. ஏன்னா கிறிஸ்தவ மதத்துலேயும் இல்லாமல் அப்புறம் காங்கிரஸ் சார்புலேயும் வந்துட்டு பெரிதளவில் எந்த ஒரு எதிர்ப்புமே வந்துட்டு அவங்களும் காட்டலையே இல்லாம. அவங்க. இதுக்கு பின்னாடி வந்துட்டு யாராவது செல்வாக்கு மிகுந்த ஆள் வந்து இருப்பாங்கன்னு உங்களுக்கு இருக்கலாம். அதாவது காங்கிரஸ் செயலிழந்து போயிருக்குது. ம். இந்த கொலையை பொறுத்தவரையில் காங்கிரஸ் செயல்பாடு சுத்தமாக ஜீரோ. அவருக்காக அன்னைக்கு போய் அஞ்சலி செலுத்திருப்பாங்க, மலர் வளைய வச்சுருப்பாங்க, அதோடு அதை முடிச்சுக்கிட்டாங்க. மற்றபடி அவங்க எந்த ரூட்டையும் கையில் எடுக்கலைங்கிறனால பின்னாடி ஒரு பெரிய ஆள்கள் இவங்கெல்லாம் எதுவும் பண்ணாதீங்கப்பா அப்படின்னு சொல்கிற அளவில் இருக்காங்களா? நமக்கு யாரானாலும் கவலை இல்லை. கொலையாளி, கொலை செய்தவன் கொலையாளி. அவர் பிரதமராக இருந்தாலும் சரி தான், இல்லை இன்டர்நேஷ்னல் அளவில் பெரிய அமெரிக்க அதிபராக இருந்தாலும் சரி தான், அது அவர் யார்? கொலையாளி. கொலையாளி. அந்த கொலையாளியை கண்டுபிடிக்கிறதுக்கு காவல்துறை அச்சப்படுகின்றதோ அப்படிங்கிற ரூட்டில் தான் நம்ம இதை பண்ணுறோம். சார் அந்த செல்வாக்கு மிகுந்த தரப்பு வந்து யாராக இருக்குன்னு உங்களுக்கு சந்தேகம் இருக்கு? தம்பி, நாங்கள் வந்து பொது ஆள்கள் அதை தான் கண்டுபிடிக்க சொல்லி காவல்துறைக்கு சொல்லிட்டு வந்திருக்கிறோம். ஏன்னா அவங்களுடைய கேமரா இருக்குது, செல்ஃபோன் இருக்குது, ஒவ்வொரு மூமெண்ட்டும் ஒவ்வொரு கிராமத்தில் என்னென்ன நடக்குன்னு சேட்டலைட் மூலமாகவே எல்லாம் வச்சிடுறாங்க. இதெல்லாம் கண்டுபிடிக்கணுன்னா காவல்துறைக்கு அந்த நாலேஜ் இல்லைன்னு சொன்னால் சிபிசிடிக்கு மாற்றுங்க, சிஐபிஐக்கு மாற்றுங்க. உண்மை குற்றவாளியை கண்டுபிடிக்க வரைக்கும் நாங்கள் ஓய மாட்டோம். குற்றவாளி அவங்க உறவினராக இருந்தாலும் பரவாயில்ல, அவருடைய மகனாக இருந்தாலும் பரவாயில்ல, கண்டுபிடிச்சி சொல்லுங்கள். அதில் ஏன் தயக்கம் அப்படிங்கிறது எங்களுடைய கேள்வி. அவரோட மரண வாக்குமூலம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த கடைசியாக எழுதிய அந்த கடிதம் வந்து காவல்துறையிடம் இருக்குது. அதுதான் வந்து முக்கிய சாட்சியாக அந்த கேஸில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதை காவல்துறை வந்து எந்த விதத்துலையும் யூஸ் பண்ணல அப்படின்னு சொல்கிறீங்களா? இல்லை, அதை சம்மந்தப்பட்ட அந்த நபர்களை அழைத்து விசாரித்த மாதிரி பேப்பரில் நம்ம செய்தி படிக்கிறோம். அந்த கேட்டிருப்பாங்க. அவங்கெல்லாம் பெரிய அதிபர்கள். நீங்கள் அந்த சம்மந்தப்பட்ட ஆளுங்கள்லாம் பெரிய பெரிய அதிபர்கள் தான், பண வசதி மிக்கவர்கள். அவர்கள் வந்து பணத்துக்காக இவர்கிட்ட போய் நிற்க வேண்டியிருக்குல்ல. அதாவது காங்கிரஸில் இந்த உள் அரசியல் இல்லைன்னு தெரில. அந்த உள் அரசியலுக்காக இப்போ தான் சமீபத்தில் தேர்தல் முடிஞ்சு வந்திருக்கு. பணங்கள்லாம் நிறையா பட்டுவாடா செய்யப்பட்டிருக்கு எல்லா மாவட்டத்துலேயும். அது தேர்தல் அதிகாரி கண்ணும் கருத்துமாக பார்த்தாலும், காவல்துறை பார்த்தாலும், எல்லா ஊருக்கும் எல்லா நபருக்கும் பணங்கள் சப்ளை பண்ணப்பட்டிருக்கு. அந்த நோக்கில் கூட எனக்கு வரல உனக்கு வரலன்னு யாராவது பண்ணியிருந்துருக்கலாம் பணம். ஆக அவர் ஒரு பெண்கள் பின்னாடி சுற்றுறாரு அப்படிங்கிறது இதெல்லாம் கட்டுக்கதையோ உண்மையான கதையோ? அதுக்கான கம்ப்ளைண்ட் யார்? அதுக்கான கம்ப்ளைண்ட் எந்த மகளிர் பிரிவிலையும் கம்ப்ளைண்ட் ஆகலை. ரெண்டாவது கடன்காரன் 40 கோடிக்கு மேலே கிடையாது, யாரும் எனக்கு பணம் தரணும்னு சொல்லலை. ஆனால் போலீஸ் இதை சுற்றி தான் விசாரிக்கிறாங்க ஒழிய அந்த லெட்டர் விட்டுட்டாங்க. அந்த லெட்டரையும் கூப்பிட்டு விசாரிங்க. கண்டிப்பாக போலீஸுக்கு தடையும் இல்லாமல் இருக்காது. சார் போலீஸார் வந்து குடும்பத்தினர் மத்தியிலையும் விசாரிச்சிருப்பாங்க. நீங்களும் குடும்பத்தினர் மத்தியில் கேட்டேன் அப்படின்னு சொன்னதுனால அவங்களுக்கு இந்த மாதிரி சமீபமாகவே வந்து த்ரெட்டன் வந்துட்டு இருந்துச்சு, மிரட்டல்கள்லாம் வந்துட்டு இருந்துச்சு, இல்லை ஒரு பிரச்சனையில் இருந்தார் ரொம்ப நாளாக, அந்த மாதிரி எதுவும் கவனிச்சாங்களா? இப்போ நான் வந்து அவங்க ஒய்ஃபை பார்க்கல. அவங்க இப்போ நான் போய் ஒரு 5-6 நாட்களில் நான் போனேன். அவங்க பையனை தான் பார்த்து பேசினேன். பையன் தெளிவாக சொல்கிறாங்க, எங்கள் அப்பா சிலரால் கொலை செய்யப்பட்டிருக்கார்கள் அப்படிங்கிறத அந்த பையன் தெளிவாக சொல்கிறான். தம்பி உங்கள் மேலேயே சொல்கிறாங்களேன்னு கேட்டேன். அது போலீஸ் விசாரணையில் எல்லா கோணத்துலையும் விசாரிப்பாங்க, அது வந்து சகஜம்தான் அப்படின்னு அந்த தம்பி சகஜமாக சொல்லிட்டாங்க. ஆனால் இந்த காங்கிரஸ்காரங்கள் பதுங்கிறத பார்த்தாலும், காங்கிரஸ்காரங்க இந்த கொலை இதில் ஒரு மூமெண்ட்டுக்கு, அதாவது சாதாரண ஆள் கிடையாது, அவர் ஒரு மாவட்ட தலைவர். அப்போ காங்கிரஸ் தலைவர் என்ன மாதிரி அறிக்கை விட்டுருக்கணும், யாருமே விடலை. சும்மா ஒப்புக்கு ஜப்பானி ஒரு அன்னதாபத்தை அறிக்கையை விட்டுட்டு அவ்வளோதான் அதாக விட்டாங்க. செல்வ பிறந்தகை அவர்கள் ஒரு துடிப்புள்ள தலைவர் தான். அவரெல்லாம் இதில் ஏன் சைலண்டாக இருக்காருன்னு தான் எங்களுடைய கேள்வி. அதனால தான் நமக்கு ஒரு சந்தேகம் எழும்புது அப்படின்றீங்க? ஆமாம். ரெண்டாவது காங்கிரஸ் பேனரோ அந்த அஞ்சலியோ எதுவுமே அங்கே கிடையாது. யாராலேயே தடுக்கப்பட்டிருக்கலாம். பேனர் வைக்கிறதும் யாராலேயே தடுக்கப்படலாம். ஏன் டிஎம்ஏக்காரங்க வச்சுருக்காங்களா, காங்கிரஸ்காரங்க அப்போ உணர்வே இல்லையா? வைக்கணும்ல. ஒரு பெரிய இழப்பு தானே.
அதுதான் ஒரு சந்தேகக்குரிய எங்கிட்ட அவங்க அவங்க வந்து குரல் கொடுக்காதது, அந்த இந்த நிகழ்ச்சியிலே டோட்டலாகவே ஆப்சண்டாக வர்றது, இதெல்லாம் பார்க்கும் பொழுது ஏதோ ஒரு பெரிய பேக்ரவுண்டு காங்கிரஸ் அப்படிங்கிற பேக்ரவுண்டு பின்னாடி இருக்குது. சார், இவருடைய மரணம் நாடார் சமூகம் மத்தியில் வந்து எந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கு? அது வந்து எல்லாரும் அமைதியாக தான் இருக்கிறோம். காவல்துறை விசாரணை செய்து நிச்சயமாக குற்றவாளியை கண்டுபிடிப்பார்கள் என்று எல்லாரும் அமைதியாக தான் இருக்கிறாங்க. காவல்துறை மேலே அவ்வளோ நம்பிக்கை நம்ம மக்களுக்கு, நம்ம சமுதாய மக்களுக்கும் காவல்துறை மேலே அவ்வாறு நம்பிக்கை தான். ஆனால் இது திசை திருப்பும் அந்த எண்ணங்கள், அதாவது கொலையை தற்கொலையாக்க முயற்சி பண்ணுகிறார்கள் என்று தெரிய வரும்பொழுது முதலில் எங்களுடைய சமுதாயத்தின் சார்பில் நாங்கள் அதை மனு கொடுத்துருக்கோம். நாங்கள் இதை இன்னும் பெரிய அளவில் இவங்க காவல்துறை கண்டுபிடிக்கலைன்னா முதல்வர்கிட்ட மனு கொடுத்துருக்கோம், சிபிசிஐடிக்கு மாற்றுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். முதல்வர் அவர்களோட தரப்புலேருந்து என்ன பதில் அளிச்சிருந்தாங்க இந்த மனுவுக்கு? இல்லை, முதல்வர் வந்து இதில் அவங்க கட்சிக்காரங்க கிடையாது, என்ன இது அவங்க கூட்டணி கட்சிக்காரங்க. முதல்வர் வந்து ஒரு தெளிவான குற்றவாளி யார் என்பதை கண்டுபிடிப்பது தீவிரமாக தான் இருப்பாங்க. காவல்துறை அதுக்காக பயன்படுத்தப்படும். ஆனால் காவல்துறைக்கு முடியாத கட்டத்தில் சிபிசிஐடி விசாரணை வேண்டும். இவங்க 2 பேரும் முடியாத கட்டத்தில் நாங்கள் சிபிஐ வேணும்னு கேட்போம். ஆமாம், ஏதாவது நாடார் சமுதாயம் பெரிய சமுதாயம், தமிழகத்தில் ஒரு 4-5 பெரிய சமுதாயம் இருக்குன்னா அதில் நாடார் சமுதாயம் ஒன்று. நாங்கள் அமைதி காப்போம், ஆளுங்கட்சி மேலே நம்பிக்கை வச்சுருப்போம். அவங்கெல்லாம் அவர்கள் கையும் கட்டப்படக்கூடிய நிலையில் இருக்கும்போது நாங்கள் விட மாட்டோம். போராட்டத்தை நாங்கள் களம் காண்போம். நெல்லை மாவட்டத்தில் அந்த போராட்டத்தை நிச்சயமாக நாங்கள் செய்வோம். அதான் சார், இப்போது போலீஸ் மேலே நம்பிக்கை வச்சுருக்கீங்க. ஆமாம், நம்பிக்கை வச்சு அவங்க கண்டுபிடிப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்து எல்லார் மத்தியிலையும் உங்கள் சமுதாயத்தில் இருக்குது. ஒருவேளை அவங்க வந்துட்டு இந்த மிதப்புத்தன்மையோடவே இந்த கேஸை வந்து அணுகுனாங்க அப்படின்னா இறுதியாக உங்களோட நடவடிக்கை வந்து என்னவாக இருக்கும்? இதுக்கு அடுத்த கட்டம் எங்களுடைய நடவடிக்கை அடுத்த கட்டமாக இப்போ டிஜிபி கொடுத்துட்டோம், முதல்வருக்கு கொடுத்துட்டோம். இதில் எந்த விளைவும் நடவடிக்கை அடுத்த கட்டமாக ஒரு ஆர்ப்பாட்டம், போராட்டம், உண்ணாவிரதம் அப்படிங்கிற செயலில் மக்கள்கிட்ட நியாயமற்ற தன்மை நடக்குது, நியாயமற்ற தன்மை நடக்கின்றது, நீதி மறைக்கப்படுகின்றது, கொலையாளியை தப்பிக்க விடுகின்றார்கள் என்ற செய்தியை மக்கள்கிட்ட பரப்புகிற அளவுக்கு நாங்கள் வேலை செய்வோம். நாங்கள் அகெயின்ஸ்ட்டு அரசு கிடையாது. நாங்கள் எங்கள் கோரிக்கை என்னென்னா, யார் குற்றவாளினாலும் கண்டுபிடிச்சு சொல். அதில் தயக்கம் காட்டும் பொழுது அப்போ பேக்ரவுண்டில் அப்போ காவல்துறை மிகப்பெரிய காவல்துறை கையை கட்டப்பட்டுள்ளது அப்படின்னு நினைக்கிறது தானே வாய்ப்பு இருக்குது. இல்லை சார், இவ்வளோ ஆதாரங்கள் இருந்தும் கூட கம்பியால் கட்டப்படும் இதையும் கூட அவங்க சூசைடுன்னு சொல்லி மாற்றிடுவாங்க, தற்கொலைன்னு சொல்லி மாற்றிடுவாங்க அப்படின்னா அந்தளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பின்னணி வந்து அங்கே இருக்குது. இது காங்கிரஸ் கட்சிக்கு மிகப்பெரிய அவமானம். தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை இதில் வந்து கவனம் செலுத்த வேண்டும். அவர் இந்திய அளவில் கார்கே அவர்களுக்கும் நாங்கள் லெட்டர் எழுதுறதுக்கு தயாராக இருக்கிறோம். ஏன்னா உங்கள் கட்சியை நம்பி வராங்க, உங்கள் கட்சிக்காரங்களுக்கே ஒரு பாதிப்புன்னா காப்பாற்றுறதுக்கு காங்கிரஸ் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் என்றைக்கு கட்சி தொண்டனை காப்பாற்ற போகிறீங்க, நீங்கள் என்றைக்கு மக்களை காப்பாற்ற போகிறீங்க அப்படிங்கிற கேள்வி எழும். காங்கிரஸில் ஒரு மாவட்ட தலைவருக்கே கேட்பதற்கு நாதியற்ற நிலை காங்கிரஸில் தலைமையில் நிலவுது என்றால் காங்கிரஸ் ஒரு பெரிய கேள்விக்குறி ஆக்கப்படும். அந்த நிலைமைக்கெல்லாம் போகாத அளவுக்கு அவர்கள் செயல்படுவார்கள். அவர் செல்வ பிறந்தவங்க மேலெல்லாம் எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. யாரையும் காப்பாற்றணும்னு நினைச்சா மாட்டிக்கிடுவாங்க. தம்பி, தற்கொலை பண்ணுறவன் எப்படி பெரிய பெரிய நடிகர் இருக்கிறான், தற்கொலை பண்ணுறவன் என்னென்னா மாத்திரை நடிகைலாம் மாத்திரை விழுந்து தற்கொலை பண்ணி செத்துடுறாங்க. இல்லைன்னா கயிறு எடுத்து ஃபேனில் மாட்டி இது பண்ணிடுறாங்க. இல்லைன்னா எங்கேயோ ஏறி விழுந்து குதிச்சிடுறாங்க. தற்கொலை பண்ணுறதுக்கு எவ்வளோ வழி இருக்குது. இவரே கடப்பகல்ல இவரே கட்டிக்கிடுவார், இவரே வாக்கில் திணிச்சுக்கிடுவார், இவரே டீசலை வச்சு ஊற்றிக்கிடுவார், இவரே பற்றச்சிக்கிடுவார்னா யார் நம்புவா? தமிழக காவல்துறை மிகப்பெரிய காவல்துறை, மக்கள் நம்பிக்கை வச்சிருக்கிற காவல்துறை. காவல்துறை கைகள் சிலரால் கட்டப்படக்கூடாது, சுதந்திரமாக செயல்பட வேண்டும் என்று தான் நாங்கள் சொல்லிட்டு வந்திருக்கிறோம். அது நிச்சயமாக நடக்கும். குற்றவாளியை சீக்கிரம் வெளிப்படுத்துவார்கள்.
நம்ம கண்டுபிடிக்க முடியாது, காவல்துறை தான் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. இந்த நம்பிக்கை வீண் போகும்போது நாங்கள் போராட தயங்க மாட்டோம். கண்டிப்பாக சார், சட்டம் தன் கடமையை செய்யும்னு சொல்லி நம்பலாம். இவ்வளோ நேரத்தை ஒதுக்கி என் கேள்விகளுக்கு பதில் தந்தமைக்கு மிக்க நன்றி சார். நன்றி.